அண்மைச் செய்தி. அதிமுகவின் காவல் தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவின் 78வது பிறந்தநாள் விழாவை ஒட்டி வருகிற 25 முதல் 27 வரை தமிழ்நாடு முழுவதும் மாபெரும் பொதுக்கூட்டங்கள் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், இது தொடர்பான முழுமையான விவரங்களை பகிர்ந்துக்குங்க. கண்டிப்பாக அரசி. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய காவல் தெய்வமான இதய தெய்வம் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய 78வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டங்கள் 25/2/2026 முதல் 27/2/2026 வரை நடைபெறும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கூடிய முக்கிய அறிவிப்பில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக காவல் தெய்வம் இதய தெய்வம் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய 78வது பிறந்த நாளை முன்னிட்டு 25/2/2026 புதன்கிழமை முதல் 27/2/2026 வெள்ளிக்கிழமை வரை 3 நாட்கள் இதய தெய்வம் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய 78வது பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டங்கள் கழக அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வரக்கூடிய 82 மாவட்டங்களிலும் கழக அமைப்புகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய புதுச்சேரி, ஆந்திரா உள்ளிட்ட பிற மாநிலங்களில் நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார். பொதுக்கூட்டங்கள் நடைபெற உள்ள நிலையில் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றுவோர் விவரங்கள் அடங்கிய பட்டியலை இத்துடன் இணைத்து வெளியிடப்படுவதாக தெரிவித்திருக்கிறார். கழக சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக சார்பு அணிகளுடைய நிர்வாகிகள் தங்கள் சார்ந்திருக்கக்கூடிய மாவட்டத்தில் நடைபெற உள்ள பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட கழக செயலாளர்கள் தங்கள் மாவட்டத்திலே உள்ள நடைபெற இருக்கக்கூடிய இந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சிகளை கழகத்தினுடைய புரட்சித் தலைவி எம்ஜிஆர் மன்றம், புரட்சித் தலைவி அம்மா பேரவை, எம்ஜிஆர் இளைஞர் அணி, மகளிர் அணி, மாணவர் அணி, அண்ணா தொழிற்சங்கம், வழக்கறிஞர் பிரிவு, சிறுபான்மை நலப்பிரிவு, விவசாயிகள் பிரிவு, மீனவர் பிரிவு, மருத்துவ அணி, இலக்கிய அணி, அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி, இளைஞர் பாசறை, இளம்பெண்கள் பாசறை, தகவல் தொழில்நுட்ப பிரிவு, வர்த்தக அணி மற்றும் கலைப்பிரிவு உள்ளிட்ட கழகத்தின் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகளுடன் உள்ளாட்சி அமைப்புகள், இந்நாள் முன்னாள் பிரதிநிதிகள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களுடைய முன்னாள் பிரதிநிதிகளும் இணைந்து சிறப்பு பேச்சாளரோடு தொடர்பு கொண்டு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவுடைய 78வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டங்களை ஏற்பாடு செய்து சிறப்பாக நடத்தி அதன் விவரங்களை நமது புரட்சி தலைவி அம்மா நாளிதழுக்கும் அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்வதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்திருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அரசு கூடுதல் விவரங்களை நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்டு பெற்றோம். நன்றி ஜெயக்குமார்.